ஹாய் காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் ஸ்ரீரங்கம் போன்ற பிரபலமான ஒரு கோயிலுக்கு வந்திருக்கு. அது கோயில் என்ன, அதோட கால் லெட்டர் நமக்கு கிடைச்சிக்குது. அந்த கால் லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, 2/1/2026 முதல் நேர்காணல் வந்து பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த கால் லெட்டரை பற்றி நம்ம பார்க்கலாம். மற்ற கோயில்களை எப்போ, அதே மாதிரி ஒரு சில விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா அது கவர்மெண்டோட ரூல்ஸு. இந்த மாதிரி நேர்காணலுக்கு தொடர்பான கொஸ்டினாக இருக்கட்டும், நேர்காணலுக்கு கடிதமாக இருக்கட்டும், நம்மளுடைய சேனல் தான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக போட்டுக்கிறோம். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் அண்ட் வினோ ஜாப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தோம்னா விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க, அப்போ தான் எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும். உங்களுக்கு கால் லெட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கால் லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வாங்க நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா விரிவாக காட்டுறேன். இந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தோம்னா இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் மேல்மலையனூர். மேல்மலையனூர் கோயில்னாவே இது பற்றிலாம் நமக்கு தெரியும். அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில்னா கூட நமக்கு தெரியாது. மேல்மலையனூர் கோயில் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமான கோவில். அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. அங்கே தான் உங்களுக்கு நேர்காணல் வந்திருக்கு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன்லாம் வந்துருந்துச்சு. நிறைய பேர் விண்ணப்பிச்சிங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கான கடிதம் வந்திருக்கு. அனுப்புதல் யார் அனுப்பியிருக்காங்க பாருங்க, சத்திவேல் பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காங்க. உதவி ஆணையர், செயல் அலுவலர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் அனுப்பியிருக்காங்க. நேர்முக தேர்வு அழைப்பு கடிதம் 17/12/2025 அனுப்பியிருக்காங்க. நமக்கு வந்து இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு இன்னைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அழைப்பு கடிதத்தில் என்ன பொருளில் கொடுத்துருக்காங்க, பணிப்பிரிவு திருக்கோயில் நிர்வாகம் செவிலியர் பணியிடத்திற்கு 2/1/2026 அன்று நடைபெற உள்ளது. நேர்காணல் நடைபெறுது. கலந்து கொள்ள தகவல் தெரிவித்தல். அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் மேல்மலையனூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம். அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறதா சொல்லி கொடுத்துருவாங்க. பார்வையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோயில் நிர்வாகத்தால் நாளிதழ் வெளியிடப்பட்ட வேலை 23/10/2025 வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் செவிலியர் பணியிடத்திற்கு நிற்பதற்கு நேர்முக தேர்வு பின்வரும் விவரப்படி நடைபெறுகிறது. என்ன சொல்லியிருக்காங்க, பணியிடம் பொறுத்தவரைக்கும் செவிலியர் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இருந்திருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர் விண்ணப்பிச்சிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேற விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கலாம். நாள் மற்றும் நேரம் 2/1/2026 பிற்பகல் 2 மணிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கெல்லாம் போயிருங்க. 1 மணிக்கு முன்னாடியே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்குலாம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க. அதுக்கு நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-12:30 வந்து பார்த்தீங்கன்னா போயிருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இது நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கோயிலோடைய வரலாறு நீங்கள் படிச்சுக்கணும். கோயிலோடைய வரலாறு, கோயிலோட கட்டடக்கலை, அதே மாதிரி வேற முக்கியத்துவம், சிறப்பம்சம் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு, அதே மாதிரி உங்களுடைய செவிலியர்னா அதுக்கு ரிலேட்டடாகவும் கொஸ்டின் கேட்பாங்க. 2 டைப்பாக நீங்கள் வந்து பார்த்தலாம் படிச்சுக்கணும். அது எந்த மாதிரி கேட்பாங்க தெரியாது. ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. கேட்டால் நம்ம டக்குன்னு பதில் சொல்லலாம். இடம் பொறுத்த வரைக்கும் உதவி ஆணையர், செயல் அலுவலர் அலுவலகம், அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் மேல்மலையனூர் வட்டம், விழுப்புரம். இங்கே தான் நடைபெறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. பணி நியமனம் வேண்டி விண்ணப்பித்துள்ள தாங்கள் மேற்காணும் விவரப்படி நடைபெற நேர்முக தேர்வில் தங்களின் தகுதிக்கான உரிய அசல் சான்றிதழ் மற்றும் ஆவணங்களுடன் நேரில் ஆஜராகுமாறு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. செவிலியர் பணியிடத்திற்கு நீங்க விண்ணப்பிச்சீங்க, அதோடைய அசல் சான்றிதழ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துக்கிட்டு தேவையான ஆவணங்கள் எடுத்துக்கிட்டு நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்படி நேர்முக தேர்வுக்கு வரும் தங்கள் பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது. நீங்க நேர்முக தேர்வுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை பெட்ரோலுக்காக இருக்கட்டும் எதுக்குமே அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்விற்கு குறிப்பிட்ட நேரத்திற்குள் தவறாத ஆஜராக வேண்டும். நேர்முக தேர்வுக்கு வரும்போது இந்த அழைப்பு கடிதத்தை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அந்த டைமுக்குள்ள நீங்க ஆஜராகணும். அதே மாதிரி இந்த நேர்காணலுக்கான கடிதம், இந்த கால் லெட்டர் நீங்க எடுத்துட்டு போகணும். இந்த கால் லெட்டர் இல்லைன்னா உங்களை உள்ளே விடமாட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்க உதவி ஆணையர், இங்க பாருங்க உதவி ஆணையர் சீல் வந்து பத்தில கவர்மெண்ட் சீல் வச்சு அவங்க வந்து பத்தில சைன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல பாருங்க பெறுநர், நான் அட்ரஸ் நான் என்ன வச்சிங்களா நம்மளுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் விண்ணப்பிச்சாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் வந்துடும். அது நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருந்தா அந்த மாவட்டம் தான் விண்ணப்பிக்கணும். இல்லைன்னா யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். 2/1/2026 அன்று நேர்முக தேர்வில் இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நம்மளோட ட்ரெண்டிங் ஜாப் சேனல் அண்ட் வினோ ஜாப் சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நேர்காணல் கடிதெல்லாம் கிடைச்சிக்கிது. நம்மளுடைய சப்ஸ்கிரிப்டர், நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு புது வருஷம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.